உங்க மைண்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்ல ராஜா, அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. அருமை சகோதரிகளே, எத்தனை லட்சம் மக்களை வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. பொதுவா அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள், அதுவும் குறிப்பா திமுகவுடைய அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள் அப்படின்னாலே தலைமை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக லோக்கல் நிர்வாகிகள் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதாவது வழிநெடுக தோரணங்கள், அதாவது வாழைத்தோப்பு, கரும்பு தோப்பு, காய்கறிகள், பழங்கள், இப்படி எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவல் சிச்சுவேஷன் என்னன்னா, இந்த அலங்கார பொருட்கள் எல்லாமே அந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள பிரிச்சு மேஞ்சிருவாங்க கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும். அதுதான் நடந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துகிட்ட நிகழ்ச்சி, அங்கே பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா துணை முதல்வர் அந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறாரு, பேசிட்டு இருக்காரு. பட் அந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடியே அந்த கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் பாத்தீங்கன்னா அங்க கட்டி இருக்கக்கூடிய வாழை தாறு, அதே மாதிரி வாழை மரங்கள், அதில் இருக்கிற பூக்கள், அதே மாதிரி பழங்கள், கரும்புகள், இது எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, அந்த நிகழ்ச்சி முடியவே இல்லை, அதுக்குள்ளே எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிருக்காங்க. ஃபார் கைண்ட் ரெக்வெஸ்ட், எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, இனிமே இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்தவங்களுக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி இது எல்லாத்தையுமே கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை ரிட்டன் கிஃப்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும், சமையலுக்கும் யூஸ் ஆகும். வணக்கம், செய்திகள் வாசிப்பது. இந்த சவுண்டை கேட்டாலே 90s கிட்ஸுக்கு முதல்ல ஒருத்தங்க ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதிமுக பொதுக்கூட்டம், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காங்க. பட் ஆனால் ஆப்போசிட்ல காலிச்சேர் நிறைய இருந்திருக்கு. 1-2 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க. அவங்க முன்னாடி ஆக்ரோஷமா கட்சி கொள்கைகளை பற்றியும் அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அவர் உருவாக்கிய இயக்கம் இன்று நடத்துகிறது. அவரின் வாரிசாக தனக்கென்று பிள்ளை இல்லாதவர்கள், வாரிசற்றவர்கள், ஆனால் இத்தனை லட்சம் மக்களை, கோடிக்கணக்கான தொண்டர்களை தன் வாரிசுகளாக பெற்றவர்கள், நம் அத்தனை பேரையும் தங்கள் பிள்ளைகளுக்கும் மேலாக நேசித்தவர்கள். நாமும் அவர்களை நேசிக்கிறோம். அந்த கழகத்தின் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவருக்கு பிறகு பொறுப்பேற்றார். அருமை சகோதரிகளே, அந்த அம்மா எப்படியெல்லாம் நமக்காக பாடுபட்டார் என்று, 30 ஆண்டுகள் எப்படியெல்லாம் இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டார் என்று நமக்கு தெரியும். அந்த அம்மாவின் 78வது பிறந்த நாள் மாபெரும் பொதுக்கூட்டம் இங்கே வடக்கநந்தல் கச்சிராயபாளையம் பேரூர் கழகம் சார்பாக எவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததா நடிகை கௌதமி, பரவாயில்ல உங்களை சொல்லி குத்தம் இல்ல, ஏன் கூட்டம் இல்ல அப்படின்னு சொல்லி அதையே கண்டென்ட் ஆக்கி பேசியிருக்காங்க. கூட்டத்தை ஆரம்பிச்சதை விட இப்ப இருக்கிற எண்ணிக்கை குறைவாக இருக்கு. நியாயமானக்கம். வீட்டுக்கு திரும்பினவங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. அவங்களுடைய உழைப்பும் அவங்களுடைய கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். திருநள்ளாறு சனிப்பயிற்சி விழால மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் கலந்துக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு வரும்போது சனிப்பயிற்சி அடைகிற மாதிரியே திமுகவும் பெயர்ச்சி அடையணும் தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த காலத்திலிருந்து கிரைம் ரேட் கூடியிருக்கு. பெண்களுடைய பாலியல் வன்கொடுமை ரொம்ப கூடியிருக்கு. சிறு குழந்தைகள் 2 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. தமிழக முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையை கையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் ஒரு டிஜிபி கூட நியமனம் செய்ய முடியவில்லை. காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லை. இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், எல்லாத்திற்கும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. அதிலும் கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக் போன்ற ட்ரக்கள் எல்லாமே அதிகப்படியாக யூஸ் பண்ணுறது மூலம்
திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 தினங்களுக்கு முன்னால் கஞ்சா போட்டுக்கிட்டு வருகிற போகிறவங்களெல்லாம் வெட்டுறாங்க. அதை பார்த்தா மறுநாளே சிவகங்கை மாவட்டத்தில் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இதெல்லாம் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை தமிழகம் போய்கொண்டிருக்கிறது. இதை காப்பாற்ற இறைவனால் மட்டும்தான் முடியும். அதனால தான் இன்னைக்கு இறைவனிடம் இன்னைக்கு நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சனி பயிற்சியாக இருக்கிறது. ஆக திமுகவும் தமிழ்நாட்டிலிருந்து பயிற்சியாக வேண்டும். இது ஒரு இந்து மதத்திற்கு, சனாதன தர்மத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி நிச்சயமாக விலக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். தாவேக தலைவர் விஜய் எந்த மாசம் முதல்வரா பதவியேற்க போறாரு தெரியுமா அப்படின்னு பொதுச் செயலாளர், அதாவது தாவேகவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நமக்கெல்லாம் முகவரியின் தமிழ்நாட்டை ஆளப்போகும் தமிழனாக, நாளைய முதல்வராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மே மாதம் 2026 முதலமைச்சராக அமர்வார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை என்பதையும் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரையில் நான் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என எண்ணி வெற்றி பெற செய்தார்கள். இப்போது இந்த மக்கள் எல்லாம் வாழ்வில் உயர வேண்டும், அவர்களுக்காக உழைக்க நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று தனது உச்சத்தை உதறிவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடன் இருப்பவர்களும் ஊழல் செய்ய விட மாட்டேன் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் நமக்கு இங்கே அரசியலுக்கு வந்திருக்கிறார். தேர்தல் முடிகிற வரைக்கும் பிரதமர் மோடியும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டையே சுத்தி வருவாங்க அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருக்காரு. 19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு. நாம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பரவலாக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சங்கி கூட்டம் வெறுப்பை மட்டுமே பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் எப்படியாவது வெறுப்பை பரப்பலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், நம்முடைய முதலமைச்சர் உங்களுடைய உறுதுணையோடு அது ஒவ்வொன்றத்தையும் முயற்சிட்டு இருக்கிறார். அதனால தேர்தல் வந்தோடனே இப்போ மீண்டும் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் தேர்தல் வர வரைக்கும் இன்னொரு 50 நாட்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டை சுத்தியே வருவாங்க. ஆனா ஒன்றிய அரசு மூலமா ஒரு உருப்படியான திட்டம் கூட தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டாங்க. பிரதமரும் அமைச்சர் மட்டும் வருவாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க, எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையில மகாபலிபுரத்துல பெண்கள் தின விழா கொண்டாடப்பட்டிருக்கு. தாவேக உடைய பெண்கள் தினத்தை பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க. நான் ஒரு ஃபுட்பால் பிளேயரா இவ்வளவு தூரம் இந்த தமிழ்நாட்டுல இருந்திருக்கேன். பட் ஆனா அது யாருக்குமே இவ்வளவு தூரம் ரீச் ஆனதில்ல. இன்னைக்கு சாரோட ஒரு மிகப்பெரிய இந்த ஹானர் பண்ணதுல நான் ஐ திங்க் தமிழ்நாடு ஃபுல்லாவே இப்ப ரீச் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் 2002ல இந்தியா விளையாடினேன். பட் ஆனா அது யாருக்குமே தெரியாது நான் இந்தியா விளையாடினேன்றது. ஹிஜாபால இப்போ நான் வீட்டுக்குள்ள இருந்தேன். இப்போ ஹிஜாப்ல இருந்தாலும் நம்ம ஃபுட்பால் விளையாடலாம். கேர்ள்ஸ் பாய்ஸ் மட்டும்தான் ஃபுட்பால் விளையாடணும், ஸ்போர்ட்ஸுக்கு போகணுன்றது கிடையாது. கேர்ள்ஸும் எல்லாமே பண்ணலாம். அத சாரும் ஒரு படத்துல சொல்லியிருக்காரு. சோ அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி நானும் நிறைய பண்ணணும், கேர்ள்ஸ்க்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கேன். சாரோட இந்த ஒரு ஹானர் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. வாக்குக்காக மட்டும் பெண்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் அரசியல் களத்தில் 2 பெண் கொள்கை தலைவர்களை ஏற்றிருக்கும் ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம். எங்கள் 2 கொள்கை தலைவிகள், எங்கள் மூதாட்டிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வீரமங்கை வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையை மீட்டெடுப்பதற்காக முதலாக ஆங்கிலேயனை எதிர்த்து போராடி எத்துணை துயரங்கள் வந்தாலும் மீட்டெடுப்பேன் என்று வாளேந்தி வீரேந்தி நின்ற சிவகங்கை மண்ணை சார்ந்த வேலு நாச்சியார் அவர்கள் 6 மாத கர்ப்பிணி பெண் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றால் என்ற ஒரே காரணத்துக்காக சிறை சென்றார் அஞ்சலை அம்மாள். மன்னிப்பு கேட்டுவிடு, உன்னை வெளியே விட்டு விடுகிறேன் என்கிறான் ஆங்கிலேயன். தவறு செய்யாமல் மன்னிப்பு கேட்பதா என்று மன்னிப்பு கேட்காமல் வெளியில் பரோலில் வெளியில் குழந்தை பெற்றெடுத்து மீண்டும் சிறை சென்ற வீரமங்கை அஞ்சலை அம்மாள். இந்த 2 முப்பாட்டிகளின் பேத்திகள் நாங்கள்.
சிங்க பெண்கள், இந்த 2 முப்பாட்டிகளின் பேத்திகள் இந்த சிங்க பெண்கள் இருக்கும் வரை தமிழும் தோற்காது, தமிழக வெற்றி கழகமும் தோற்காது. பெண்கள் பாதுகாப்பு திட்டம்ன்றாங்க, பெண்களை கொண்டாடுறோம்ன்றாங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுக்க நீங்களா கொடுத்தீங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் நீங்களே இதுவரைக்கும் செஞ்சீங்களா? இலவச பஸ் விடுதாங்களா, விட்டுட்டு ஓசி பஸ்ன்ற வேண்டியது. நீங்க பிங்க் பஸ் விட்டதும் போதும், ஒவ்வொரு பேருந்து பயணமும் சிலுவை பயணமாய் மாறிக்கொண்டிருப்பதும் போதும். சொன்னாங்க விதவைகளே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி கிழிச்சிருவோம் அப்படின்னு. உங்கள் ஆட்சி வந்த பிறகுதான் விதவைகள் அதிகமானது எங்கள் தமிழ்நாட்டில். எப்படி சீதையின் கண்ணீர் இலங்கையை அழித்ததோ, எப்படி கண்ணகியின் கண்ணீர் மதுரையை அழித்ததோ, அதே போல் தமிழ்நாட்டு பெண்களின் கண்ணீர் திமுக ஆட்சியை அழித்தே தீரும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோயில் யானை ஒன்று இருந்துச்சான். அது ரொம்ப உஷாரான யானையா, அதை ஏமாற்றவே முடியாதான். அப்படிப்பட்ட அந்த யானையை அந்த ஊர்ல இருந்த ஒரு ஜெகஜால கில்லாடி ஒருத்தர் வந்து ரொம்ப ஈஸியா ஏமாத்திட்டாராம். எப்படி ஏமாத்தினார் அப்படின்னா, அந்த தேங்காய் மூடிக்குள்ள இருந்த அந்த தேங்காய்க்கு பதிலா சுண்ணாம்ப வச்சு அது ஒரு நெஜ தேங்காய் மாதிரி அதை ரெடி பண்ணி அதை யானை கிட்ட நீட்டி இருக்கிறார். யானையும் அந்த தும்பிக்கையை வச்சு அதை வாயில போட்டு சாப்பிட்டுருச்சான். பக்கத்துல இருந்த ஒரு நண்பர் கேட்டாராம், எப்படிப்பா, அது ரொம்ப உஷாரான ஒரு யானையாச்சே, அது எப்படி ஏமாத்தின? நீ சுண்ணாம்பை கொடுத்துட்டா அது தேங்காய்ன்னு நினைச்சு சாப்பிட்டுருச்சு, எப்படிப்பா பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாங்க, அதற்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க. திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸும் அந்த ஃப்ரெண்டும் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த யானை டாபிக் வந்திருக்குது. அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்டாரா, பாவம் அந்த யானை அது உஷாரான யானை தான், எப்படி ஏமாந்துச்சுன்னு தெரியல, எனக்கு என்னமோ அது வந்து அன்னைக்கு ஒரே ஒரு தடவை தெரியாம ஏமாந்துருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னான். உடனே, ஓஹோ, அப்போ உனக்கு என்னோட டேலண்ட் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படியா, சரி இப்ப பார்க்கலாமா, செகண்ட் டேர்ம் என்ன பண்றான் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த யானை கிட்ட போய் ஒரு வாழைப்பழம், அந்த உள்ள இருக்கிற அந்த பழத்தை எடுத்து வெளியில போட்டுட்டு உள்ள ஒரு பஞ்சை வச்சு திருப்பி அதே மாதிரி ஒரு நெஜ வாழைப்பழம் மாதிரி அதை ரெடி பண்ணி தெனாவட்டா அந்த யானை கிட்ட நீட்டி இருக்காரு. அந்த யானையும் தும்பிக்கையை அப்படியே பக்கத்துல கொண்டு வந்து அவனை ஒரு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அடிபட்டு கிடந்த அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸ் கிட்ட அந்த ஃப்ரெண்டு வந்து காதல சொன்னானா, யானைக்கு கொஞ்சம் மெமரி பவர் ஜாஸ்தி நினைக்கிறேன் அப்படின்ட்டு. சோ இந்த கதையில அந்த யானை யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாக்காளர்கள். அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா அது உங்க மைண்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்ல ராஜா, அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. சரி, அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா இங்க இருக்கிறது ஒத்த யானை இல்ல, ரெட்டை யானைகள், ரெட்டை போர் யானைகள், என் சிங்க பெண்கள். உங்களெல்லாம் யாரும் எதையும் சொல்லி ஏமாத்த முடியாது. இன்னைக்கு மாதிரியே யாரெல்லாம் அரசியல் பேசுறாங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.